வணக்கம். வீக்லி கேட் சேலஞ்ச் 19 இதை எப்படி நம்ம வந்துட்டு ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ட்ராயிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ட்ராயிங் தான். ஜஸ்ட் ஒரு சர்க்கிளுக்கு உள்ளே வந்துட்டு ஸ்டார் இருக்குது. டோட்டல் திக்னஸே வந்து 1 மில்லிமீட்டர் தான். 0.5 மில்லிமீட்டருக்கு வந்துட்டு அந்த ஸ்டார் வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ வாங்க இதை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ஜஸ்ட் நான் இப்போ டாப் வியூ போயிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இதோட சர்க்கிளோட டயாமீட்டர் 20 மில்லிமீட்டர். ஓகேங்களா? அடுத்தது இதுக்குள்ளே வந்து நான் ஸ்டார் வரையணும். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிரியேட்டில் போயிட்டு நம்ம ஆட்டோகேட் மாதிரியே பாலிகன் எடுத்துக்கிறேன். பாலிகனில் இன்ஸ்கிரைப்டு பாலிகன், வட்டத்துக்குள்ளே வர்ற மாதிரியான பாலிகன் செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் சென்டர் பாயிண்ட்டு, இந்த வேல்யூ வந்து ரேடியஸ் வந்து 10, ஏன்னா டயாமீட்டர் 20 அப்படிங்கிறனால நம்ம ரேடியஸ் வந்து 10. அடுத்தது நம்பர் ஆஃப் சைடு வந்து ஸ்டாருக்கு வந்து 5 சைடு தான் இருக்கும். 5ன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த லைன் வந்து நம்மளுக்கு ஹரிசானலாக இருக்கான்னு தெரியாது. ஸோ ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின் கொடுத்து இந்த லைனை வந்து ஹரிசானல் ஆக்கிடுங்க. ஓகேங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த பாலிகன் வந்துட்டு உள்ளே வந்து 0.4 மில்லிமீட்டருக்கு ஆப்செட் ஆகிருக்கு. அப்போ நான் இப்போ ஆப்செட் போயிட்டு இந்த பாலிகனை -0.4 மில்லிமீட்டர், ஸோ -0.4 மில்லிமீட்டர் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்பக்கமாக வந்து எனக்கு ஃப்ளிப் ஆயிரும். ஓகேங்களா? இது வந்துருச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள், 3.9 மில்லிமீட்டருக்கு இந்த சென்டர்லேருந்து தள்ளி தான் அடுத்த இந்த ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றிட்டு இந்த சென்டர்லேருந்து 3.9 மில்லிமீட்டர் ரேடியஸ், அப்போ வந்துட்டு 6.8 டயாமீட்டர். இப்போது லைன் போய்க்குங்க. நல்லா பார்த்துக்குங்க, இதை வந்து இந்த லோயர் எட்ஜிலேருந்து நீங்கள் இதை ட்ரா பண்ண ஆரம்பிக்கணும். இங்கேருந்து இதோட மிடில் வரைக்கும் இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்போ வந்து இது நார்மல் லைனாக வேணும். நான் அந்த லைன் டெலிட் பண்ணிடுறேன். லைனில் போயிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைன், அதே மாதிரி இந்த எட்ஜிலிருந்து இது வரைக்கும் ஒரு லைன். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு லைன் வரையணும் இது வரைக்கும். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் லைன் தான். ஸோ நான் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஆன் பண்ணிவிட்டு எல்லா இந்த ஃபேஸ்லேருந்தும் இந்த மிடிலிருந்து இது வரைக்கும் ஒரு லைன், அதே மாதிரி இந்த மிடிலிருந்து இது வரைக்கும் ஒரு லைன், இந்த மிடிலிருந்து இது வரைக்கும் ஒரு லைன். ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஆஃப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நார்மல் லைனில் போயிட்டு ஸோ இப்போ இந்த எட்ஜிலிருந்து இது வரைக்கும், இந்த எட்ஜிலிருந்து இது வரைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்டார் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ட்ரிம்மில் போயிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க லைன்லாம் ட்ரிம் பண்ணிடுங்க. இது தேவையில்லை, இது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ் வந்து தனியாக மாறிடுச்சு. அதே மாதிரி எல்லா கார்னரும் ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இது மாதிரி ப்ரொஃபைல் கிடச்சிரும். இப்போ நான் வந்துட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச், எக்ஸ்ட்ரூட். ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கங்க. இது வந்து 1 மில்லிமீட்டர் தான். ஸோ -1 மில்லிமீட்டர். ஓகே, மொத்தமாகவே 1 மில்லிமீட்டர் தான். அப்போ இதில் வந்து -0.5 கொடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த ஸ்கெட்சில் போயிட்டு இந்த ஸ்கெட்சை வந்து விசிபிள் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் போங்க. இப்போ வந்துட்டு இந்த பார்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் +ல் 0.5 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கெட்சை வேணால் ஹைட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த ப்ரொஃபைல் கிடச்சிருச்சு. மறக்காமல் இதை சேவ் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து வீக்லி கேட் சேலஞ்ச்
19. உங்களுக்கு இன்னும் இதுக்கு கலர்லாம் கொடுக்கணும் அப்படின்னா கலர்லாம் கொடுத்து மறக்காமல் சேவ் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.